Hi viewers, this is Priya. This is Karthik. Welcome to Rasiga. இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். So guys, இன்னைக்கு நம்ம ரேட் பண்ண போறது தக் லைஃப் மூவியோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான். ஸோ ஆக்சுவலாக வந்து 2 days முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 17th அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்கன்ட்டு. பட் வி ஆர் நாட் நோயிங் த டைமிங் ஆக்சுவலாக வந்துட்டு. பட் 2 hours முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 hours வந்து 1.8 million வியூஸ் பக்கம் போயிட்டு இருக்கு. அண்ட் ஸோ ஒரு நல்ல எதிர்பார்ப்பு ஆக்சுவலாக இந்த மூவிக்கு வந்துட்டு. சாங் கூட செம்ம ஹிட்டா இருந்துச்சு. சிங்கிச்சா சாங் யா. ஸோ வாங்க நம்ம செக் பண்ணலாம் எப்படி இருக்குது. அதுக்கு நிறைய எதிர்ப்பு பேசணும். Yep. Oh. Oh my God. Okay. நீ என் உயிரை காப்பாத்துறவன். யமங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்துவன். ஓகே. அந்த எழுத்தையும் எந்த எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். நான் 8 அடி பாஞ்சா நீ 18 16. சரி கணக்கு புள்ள. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? எனக்கு எதுவும் சரியா படல. நீங்க இப்ப போக வேண்டாம். மேடம், I am your only Adam. பவர் நம்ம வீடு தேடி வராது, நாம தான் கையில் எடுத்துக்கணும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். நான் த்ரிஷா மேம் வந்து சிம்பு சார் ஆக்சுவலா அப்படிதான் வந்து அந்த ப்ரொமோஷன் எல்லாமே சொன்னாங்க லைட்ல. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்துட்டு ஆக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. பட் இது டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருக்கு. அண்ட் இந்த ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் அப்படியே தெரியுது. ஆக்சுவலா மணிரத்னமோட மூவி அப்படிங்கிறது தெரியுது. பட் இது கம்ப்ளீட்டா ஒரு கேங்ஸ்டர் மூவி தான், அது மட்டும் பியூரா தெரியுது. ப்ராபப்ளி கமல் சார் வந்து ஒரு யங் கேங்ஸ்டரா இருக்கும்போது சிம்பு வந்து ஏதோ ஒரு வகையில காப்பாத்துறாரு. சிம்பு சின்ன பையனா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் லேட்டர் ஒரு ஸ்டேஜ்ல அகைன் சிம்புவும் வந்துட்டு இவரு கூட அப்படி கேங்ஸ்டரா வராரு. அதாவது கைண்ட் ஆஃப் இந்த பொறுப்பை நீ எடுத்து நீ உள்ள நான் உள்ள பாத்துக்கிறேன், நீ வெளியே பாத்துக்கோங்கிற மாதிரி ஒரு பொறுப்பெல்லாம் அப்படியே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்பீடா அப்படியே போகுது. லைக் இன்னும் சிம்புக்கும் கமல் சாருக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வார் மாதிரி வருது. சோ கண்டிப்பா இது ஒரு கேங்ஸ்டர் மூவி தான் நினைக்கிறேன். கெட்டப் செம்மையா இருக்குங்களா? அவர் அப்படியே காட்டுது ஹேர்ல பண்ணிட்டு அவர் ட்ரெஸ்க்கு செம்மையா இருக்கு. அது ஒரு பிரிக் சீன்ல காட்டுறாங்க அப்படியே வந்துட்டு பிளாக் கலர் இதுல வந்து செம்மையா இருக்கு. லாஸ்ட்ல அந்த ஃபைட்டும் காமிச்சாங்கல அவர் பண்றது நல்லா இருக்கு. ஒரு சீன் அபிராமி சொல்றாங்க இப்ப நீங்க வெளிய போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏதோ ஒரு வகையில மேபி சிம்புனால அந்த விஷயம் நடக்குதா இல்ல நாசர் உள்ள இருக்காரு அந்த மாதிரி அவரு தோன்றதுனால சிம்பு பண்றாரா எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இது போல ஏதோ ஒரு வகையில முதல்ல காட்டுற கமல் சார் இருக்கும் இந்த ஃபைனல் சீன்ஸ்ல போய் ரொம்ப தாடி வச்சு ஒரு மாதிரி இருக்காரு. மேபி கடைசியில இவருமே சொல்றாரு நீ நான் தான் இதுக்கு ராஜா அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு. சிம்பு சொல்றாரு. சோ இட் கைண்ட் ஆஃப் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மூவில. அண்ட் மூவி கலர்ஃபுல்லாவும் இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு அஃப்கோர்ஸ் த்ரிஷா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா கமல் சார் ரொம்ப க்ளோஸா பேசாரு. பட் அது என்ன ரீதியும் நமக்கு தெரியாது. மேபி மிரட்டுற மாதிரி ஸ்லாங்காகவும் இருக்காங்க, நமக்கு தெரியாது. அண்ட் ஐஸ்வர்யாவும் இந்த மூவில இருக்காங்க, கரெக்டுங்களா? அண்ட் ஒன் மோர் திங், ஜோஜோ ஜார்ஜ் அவர் 2 சீன்ல அப்படியே காட்டுறாங்க, அப்படியே விரித்தனமான ஒரு இதுல காட்டுறாங்க. ஸோ ஒரு ரசிகர் ஒரு நடிகர் பட்டாலுமே உள்ள இருக்கு. ஸோ வி ஆர் மச் அவைட்டட் டு see the movie on June 5th guys. So hope you guys are also waiting for this movie. ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யா.